அனல் பறக்கும் வெப்பம் குறித்து பார்ப்போம். கோடை வெப்பத்தால் மதுரையில் மக்கள் மட்டுமல்ல மலர்களின் வியாபாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராமானுஜன். மதுரை என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது மலர்கள் தான். அந்த மலர் வியாபாரம் செய்பவர்களுடைய வாழ்க்கை நிலையோ இந்த காலத்தில் குறிப்பாக இந்த வெப்பத்தின் காரணமாக மிகவும் மோசமாக இருக்கிறது. இதே தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த ரோஜாவும் மல்லியும் காலையிலிருந்து மாலை வரை விற்பதற்காக வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அடிக்கக்கூடிய வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் இவை சுமார் 12 மணி அளவிலேயே வாடி விடுவதாக பூ வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த 12 மணிக்குள் வியாபாரம் செய்தால் மட்டுமே இவருடைய வாழ்க்கை மலரும், இல்லை என்றால் இவர்கள் வாழ்க்கையின் சோகமோ கூறி மாறாது. இந்த சூழ்நிலையில் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோஜா பூவையும் நான் தனித்தனியாக பார்த்தோம் என்றால் இந்த ஒரு ரோஜா காலையில் 3 ரோஜாக்கள் 10 ரூபாய் என்பது 12 மணிக்கு மேல் 5 ரோஜாய் 10 ரூபாய்க்கு என்று விற்கப்படுகிறது. இவர்களுடைய ஒரு நாள் வியாபாரமே அதிகபட்சமாக 300 ரூபாய். இது லாபகரம் என்று பார்த்தால் 100 ரூபாய் கிடைக்கும். இந்த 100 ரூபாய் கூட இந்த வெயிலில் கிடைக்குமா என்பது சந்தேகமே என்று தெரிவிக்கிறார்கள். இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் கால வெப்பநிலை மாற வேண்டும். கால வெப்பநிலை மாற வேண்டும் என்றால் அனைவரும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும். மரம் வளர்த்து மழையை பெற்றால் மட்டும்தான் இது போன்ற சிறு குறு வியாபாரிகளுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்பது அனைவரின் விருப்பமாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஹரிகிருஷ்ணனுடன் ராமானுஜம். வெப்பத்தின் தலைநகரம் என்றே வேலூரை குறிப்பிடலாம். அந்த அளவிற்கு வேலூர் மாவட்டத்தில் வெயில் வாட்டி வதைப்பதாக கூறுகிறார் செய்தியாளர் துரைபாண்டியன். வேலூர் மாவட்டத்தில் 2013ஆம் ஆண்டுதான் வெயிலின் பதிவு 113 டிகிரியாக இருந்தது. அதன் பிறகு வரும் ஆண்டுகளில் 110, 109 டிகிரி வெயிலின் அளவு பதிவானது. 2009ஆம் ஆண்டுதான் வேலூர் மாவட்டத்தில் 111 டிகிரி பதிவானது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு வேலூர் மாவட்டத்தில் தற்போது 111 வெயிலின் தாக்கம் அதிக அளவு பதிவாகியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் முக்கியமாக தோல் தொழிற்சாலையும் மற்றும் லாரி பட்டறைகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் உள்ள பகுதியாகும் வேலூர் மாவட்டத்தில் முழுவதும். இந்நிலையில் வேலூர் மாவட்ட மக்கள் மிகவும் உள்ளாகின்றனர். வதைக்கும் வெயிலினால் மக்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டு வராங்க அப்படின்னு குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். சிவராமன் சார், தற்போது இந்த நவீனமயமாக்கி விட்ட வாழ்க்கையில இயற்கை உணவுகளை தாண்டி நம்ம வெகு தூரம் வந்துட்டோம். இந்த நேரத்துல இயற்கை உணவுகளை நவீனப்படுத்த ஏதாவது முயற்சிகள் நடந்து வருதா? நிறைய இப்போ ஒரு விழிப்புணர்வு முதல்ல வந்திருக்கு. அடிப்படையில இந்த துரித உணவுகள் உடலுக்கு அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை, நாளடைவில் நோய்வாய்ப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்து வலுவாக பதிவாகி வருகிறது. பொதுமக்கள் இப்போ பாரம்பரிய உணவுகளை, நம்மளுடைய இயற்கை உணவுகளை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற சங்கடம் என்னவா இருக்குன்னா, அந்த ரெடியா அவையெல்லாம் கிடைக்குதா, மார்க்கெட்ல இருக்குதானா அது இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம ரொம்ப வெகு தூரம் நவீனமயமாகத்துல வந்துட்டோம். ஸோ அதனால அந்த பாரம்பரிய உணவுகளை துளைத்து விட்டு அதை தேடுற தன்மையில இப்ப இருந்துட்டு இருக்காங்க. ஆனா பல்வேறு அமைப்புகள், சுற்றுச்சூழல் அமைப்புகள், இயற்கை சார்ந்த அமைப்புகள்லாம் அதை எப்படியாவது மீட்டு எடுத்து கொண்டு மக்களிடையே எடுத்து கொண்டு வரணுங்கிறதுக்காக நிறைய அந்த பாரம்பரிய உணவுகள் குறித்த விழிப்புணர்வு நடத்திட்டே வரோம். அது தாண்டி குழந்தைகள்கிட்ட அடுத்த தலைமுறைக்கு நம்ம இதை எடுத்து சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு 10 ஆண்டுகளுக்குள் அவர்களுக்கு இதை நம்ம சொல்ல தவறிட்டோம்னா ஒட்டு மொத்தமா இப்படி ஒரு உணவு இருந்ததுங்கிறதே மறந்து போயிடுவாங்க. இப்ப நம்ம பக்கத்து நாடுகள்ல பாத்தீங்கன்னா, மலேசியால அன்னைக்கு பேசும்போது பார்த்தா, தண்ணி வேணும்னு கேட்டா என்ன தண்ணி சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி, கொக்கோ கோலா வேணுமா, ஃபேண்டா வேணுமாங்கிற ஒரு குளிர்பானமோ இல்ல காஃபி டீயோ அதைத்தான் தண்ணீர்னே சொல்றாங்க. தண்ணீர்ங்கிற வார்த்தைக்கு பொருளே குளிர்பானங்களோ இல்லைன்னா வேறு ஒரு பிவரேஜ சொல்லக்கூடிய அளவுல வந்துருச்சு. அப்படி இல்லாமல் தண்ணீர்ங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். நீரின்றி அமையாத உலகு மட்டும் இல்ல, நீரின்றி அமையாத இந்த உடம்பும் தான். தண்ணீர் வேணுங்கிற விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லணும். இந்த இயற்கை சார்ந்த உணவுகள் எந்த அளவுக்கு உடலுக்கு நல்லது, அது வெறுமனா அதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் கேடு மட்டும் இல்ல, இந்த மண்ணுக்கு எந்த அளவுக்கு அது கேடு செய்கிறது, நம்ம உடம்புக்கு நம்ம இந்த இயற்கை உணவுகள் எந்த அளவுக்கு நல்லது பயக்கிறது அப்படிங்கறத அறிவியல் பூர்வமாக இன்றைய அறிவியல் தரவுகளோடு விலக்கி சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அரசாங்கம் அதை செய்யணும். நிச்சயமாக சிவராமன் சார், கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு இதே அளவு வெப்பம் இருந்திருக்கும். ஆனா அப்ப வாழ்ந்த மனிதர்கள் இந்த வெப்பத்தை தாங்கிக்கக்கூடிய சூழல் அவர்களுடைய இயற்கை உணவு பழக்க வழக்கத்தினால இருந்தது. ஆனா இன்றைய மனிதர்களுக்கு அது இல்லாதது காரணம் இந்த இயற்கை உணவு பழக்க வழக்கம் இல்லாமல் நவீனமயமாகிவிட்டதுதான். இந்த நேரத்துல பொதுவா ஒரு கேள்வி வளர்ச்சிங்க சார், அதாவது மழை, புயல் அல்லது ஒரு டிப்ரெஷன் ஃபார்மா இருக்குன்னா வானிலை ஆய்வு மையத்துல இருந்து ஒரு தகவல் வருது, அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு இருக்கும்போது வெப்பம் குறித்து என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, அது மக்கள் எந்த அளவு ஏத்துட்டு இருக்காங்க, அது குறித்த விழிப்புணர்வு இருக்கா? நிச்சயமா மழை புயல்ங்கிற போது கொஞ்சம் அதிக அளவுல கவரேஜ் இருக்கிற மாதிரி தோன்றாலும், வெப்பத்தை குறித்து தினந்தோறும் வானிலை அறிக்கை இது பண்றோம். இது வானிலை முன்னறிவிப்பு செய்யப்படுது, இணையதளத்திலும் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் எல்லா நாளும் பொதுமக்களுடைய கருத்தில் எங்க அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா போன் செய்து இன்னைக்கு எவ்வளவு சார் வெப்பம் அப்படிங்கிற இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க.
அந்த விதத்துல வந்து நம்ம மழைக்கும் புயலுக்கும் மட்டும்தான் மக்கள் இதுவா இருக்காங்களோ, ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்தந்த எதெல்லாம் அவர்களை வானிலை பாதிக்குதோ அதெல்லாம் அவர்கள் நிச்சயமா இது கேட்டுட்டு தான் இருக்காங்க. ராஜேஷ், உங்ககிட்ட ஒரு கேள்வி. அதாவது தமிழகத்துல கிட்டத்தட்ட அதிகபட்ச வெப்பநிலை 40-41 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஆனா வட மாநிலங்கள்ல சில இடங்கள்ல 44 டிகிரி செல்சியஸ் அளவு கூட இருக்கு வெப்பம். அவர்கள் எப்படி இந்த வெப்பத்தை தாங்கிட்டு இருக்கிறாங்க? இதற்கான காரணம் என்ன? வட மாநிலங்கள்ல வந்து 50 டிகிரி வரைக்கும் போயிருக்கு இந்த வருஷம். 52 நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. இது வந்து குவைட் நார்மல். அவங்களுக்கு வந்து இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். அதனால வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸுக்கு ப்ரிப்பேர்டா இருக்காங்க. அதுவும் தவிர வந்து அவங்களுக்கு வெரி வெரி ட்ரை அட்மாஸ்பியர். அதனால ஒவ்வொரு வீட்லேயும் சரி, ஒவ்வொரு ஹோட்டல்லையும் சரி, அவங்களுக்கு வந்து ஏர் கூலருங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருப்பாங்க. அதாவது ஏரில் இருக்கிற ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மியாக போயிடுவாங்க. அதனால வந்து ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாக வரும் வடக்கு மாநிலங்களில். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டர் கூலர், ஏர் கூலர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க அதை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது அனுபவபூர்வமாக அவங்க ஒவ்வொரு வருஷமும் அனுபவிக்கிறது தான். ஸோ அவங்க வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க அதுக்கு. அதையும் தவிர வட மாநிலங்களில் ஒரு டாக்டர் சொன்ன மாதிரி நீர் நிறைந்த காய்கறிகளை நிறைய உண்பாங்க. ஸோ அந்த விதங்களில் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க. தற்போது இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். சிவராமன் சார், இந்த வெப்பத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு தற்போது என்ன செய்ய வேண்டும்? இவங்களோட வாழ்வியல் முறைய முக்கியமா எதை மாற்றணும்? முதல்ல வந்து தண்ணீர் தான். நிறைய 3.5-4 லிட்டர் தண்ணீர் வந்து தினசரி எடுத்துக்கொள்வதே கட்டாயமாகணும். குழந்தைகள் பெரியவர்களுக்கெல்லாம் நாமளே கேட்டு கொடுக்கணும். ஏன்னா 3 வயதுக்கு சிறிய குழந்தைகளுக்கு தாக உணர்வு குறைவாக இருக்கும். அதனால நம்மளே அவங்க அடிக்கொட்டா தண்ணீர் குடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து கொடுக்கணும். அடுத்து வந்து வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் 2 நேரம் குளிப்பது, அதுவும் தலைக்கு குளிக்கிறது, மேலுக்கு குளிக்காம தலைக்கு குளிக்கிற ஒரு பழக்கத்தை வந்து கொண்டு வரணும். தோல்ல பூஞ்சைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி வேர்வை நிறைய இருக்கிறதுனால கிராயின்ஸ்ல, ஆக்சிலரியில, வெளி இடங்கள்ல வந்து பூஞ்சைகள் வர்ற வாய்ப்பு உண்டு. அதை தவிர்ப்பதற்கு நம்ம வீட்டிலேயே வந்து அந்த பாசிப்பயிறு, நலுங்கு மாவு மாதிரி பொடிகளை வைத்து மேலே தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும். உணவுல வந்து சீரணத்துக்கு வந்து ரொம்ப அதிகம் சிரமம் கொடுக்காத, அதாவது ரொம்ப எண்ணெய் சத்து அதிகமா உள்ள உணவுகளை தவிர்க்கலாம். ரொம்ப கோழிக்கறி, புலால் உணவுகளை வந்து கொஞ்சம் குறைச்சு கொள்ளலாம். அதிகமா எடுத்துக்கொள்ளாமல் நிறைய கீரைகள், காய்கறிகள், பழங்கள்னு உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பா வந்து வயிற்றுப்போக்கு வரும் குழந்தைகளுக்கு. ஏன்னா தண்ணீர் வந்து மாசுபட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வெயில் காலத்துல அதிகம். இந்த அமீபியாசிஸ் தொந்தரவு, சும்மா பாக்டீரியல் டயரியா எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தண்ணீரை நல்ல சுத்தமான சுகாதாரமான தண்ணீரை கொடுக்கிறோமான்னு என்ஷூர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களோடு சேர்ந்து நம்ம வந்து சூழலுக்கும் கொஞ்சம் அக்கறையோடு இருந்து கொள்ளணும். நாம வந்து முடிந்த வரைக்கும் சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த வெயில் காலத்துல நல்லது. ஏன்னா உலகம் முழுக்கவே இங்க எப்படி வெயில் வெயில்னு பேசுறோமோ அதே மாதிரி நார்வேல, ஸ்வீடன்ல, கனடாலாம் குளிர் குளிர்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக மாறி வருது. ஆனா அந்த மாற்றத்துக்கு காரணம் மனிதன் தான். ஆனா மனிதன் வந்து முதல்ல தன்னை காத்துக்கிறதுக்கு இந்த உணவு வாழ்வியல் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சூழலை காத்து உலகை காக்கவும் நம்ம உறுதியா இருக்கணும். பாலச்சந்திரன் சார், உங்களுடைய இறுதி கட்ட இந்த பதில பதிவு செய்யுங்க. அதாவது எந்த அளவு மனிதன் இயற்கையோட ஒத்து போகணும்? மனிதன் இயற்கையோடு ஒத்து போவது ஒரு வாழ்க்கை, அந்த கான்செப்ட் ஓகே. ஆனா அதற்கு அதே சமயத்து வளர்ச்சி என்பதும் உண்டு. ட்ரேட் ஆஃப்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரேட் ஆஃப் வந்து ஏதோ ஒரு பகுதியில் நம்ம மொத்தத்தை அழித்துக் கொண்டு ஒன்று மட்டும் உறுதி. இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி நாம் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியானது நம்ம எதிர்கால சந்ததியிலிருந்து கடன் வாங்கியிருக்கோம். அவங்களுக்கு விட்டுட்டு போகணும். அந்த மாதிரி விஷயங்களில் விட்டுட்டு போகணுங்கிற பொழுது நம்முடைய நடவடிக்கைகள் இயற்கையோடு ஒட்டி இருந்தாலும் வளர்ச்சி என்பது அது ஒரு சஸ்டைன் டெவலப்மெண்ட் என்று சொல்வார் ஆங்கிலத்தில். அது மாதிரி ஒரு தங்குதடை இல்லாமல் அது தொடர்ச்சியான வளர்ச்சியா இருக்கணும். அது அழிவை நோக்கிய வளர்ச்சியா இருக்கக்கூடாது. அந்த வகையில் இருக்கின்ற பொழுது அந்த ஏன்னா நான் முன்னாடி சொன்ன எல்லாம் ஒன்றோடு ஒன்று. இந்த புவி இதுல பாத்தீங்கன்னா விலங்கினங்களும் தாவரங்களும் எல்லாமே புவியோடு இணைந்திருக்கிற பயோஸ்பியர் என்று சொல்லக்கூடிய இந்த இதுல ஒவ்வொன்றும் ஒரு கார்பன் சுழற்சி மாதிரி பலவிதமான சைக்கிள்கள் நிகழ்கிறது. அதனால அதுல நம்ம அதனை புரிந்து கொண்டு அறிவியல் நோக்கில இந்த மாதிரி செயல்கள் செய்தால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும், காற்றில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அதன் மூலமா காற்றினுடைய போக்கில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இதெல்லாம் தெரிய அதற்கேற்றவாறு நம்ம வளர்ச்சி திட்டங்களை இயற்கையோடு மனிதன் ஒத்து போக வேண்டும். வளர்ச்சி என்றாலும் அது இயற்கைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.